ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஷியன் கேம்ஸ் பத்தி பார்க்கலாம். சரியா? ஏஷியன் கேம்ஸ் பத்தி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு செஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணேன். ஸோ கரண்டா வந்த சிஹெச்எஸ்எல் அண்ட் சிபிஓ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினை நான் செக் பண்ணேன். ஸோ அதுல எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஏசியன் கேம்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பாருங்க. சரியா? when and where did the first Asian Games takes place கேக்குறான். ஓகே, இது வந்து சிஹெச்எஸ்எல்ல நடந்தது. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் மந்த் முடிஞ்சிச்சுல, அந்த கொஸ்டின் அதுல கேட்ட ஒரு கொஸ்டினை எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ஸ் எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ஸ் நியூ டெல்லியில 1951 அன்னைக்கு நடந்திருக்கும். 51ல அந்த இயர்ல நடந்திருக்கும். ஓகேவா? ரொம்ப முக்கியம் இந்த ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் 2 தடவை வந்துருந்துச்சு. நீங்களே பாத்தீங்கன்னா வேர் டிட் த ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ஸ் டேக் பிளேஸ்னு ஒரு தடவை கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன் விச் இயர் ஹேஸ் இந்தியா ஹோஸ்டட் த ஏசியன் கேம்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இது ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருக்கான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏசியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்தியால 1951ல நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஏசியன் கேம்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம் காமனா ஒண்ணு நடக்கும். அதுக்கப்புறம் தனித்தனியா ஒவ்வொரு ஸ்போர்ட் ரிலேட்டடாவும் நடக்கும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்டர் 20 ஏசியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ல சித்தார்த் சௌத்ரி அப்படிங்கிறவங்க கோல்டு வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு என்ன மெடல் கிடைச்சிருக்கும்? ஸோ அவங்க வந்து கோல்டு மெடல் வின் பண்ணிருப்பாங்க. என்ன ஸ்போர்ட்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட் புட்ல அவங்களுக்கு கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ஸ் நடந்துச்சுன்னு பார்த்தோமா, அதுல எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. சோ 11 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது. சரியா? நான் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு பாருங்க. ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்ததுன்னு கேக்குறான். லாஸ்ட் இயர் 2023ல ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்ததுன்னு கேக்குறாங்க. அஸ்தானா அப்படிங்கிற இடத்துல நடந்தது. ஓகேவா? அஸ்தானா. அப்போ 2023க்குள்ள இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் வென்யூ, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், அதுல யார் வின் பண்ணா, கோல்டு வின் பண்ணவங்க மட்டும். சரியா? கோல்டு வின் பண்ணவங்க தெரிஞ்சுக்கணும், எந்த பிளேஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் பார்த்தேன். நெக்ஸ்ட் அடுத்து 2024ல ஏசியன் கேம்ஸ் எங்க நடக்கும் அப்படின்னு கேக்குறான். ஓகேவா? 2024ல ஏசியன் கேம்ஸ் 26ல யார் வந்து எங்க ஏசியன் கேம்ஸ் நடக்க போகுதுன்னா ஜப்பான்ல. அப்ப இதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹாங்சோ, சைனால. ஓகேவா? 2022 எடிஷன் 2023ல தான் நடந்திருக்கும். கொஞ்சம் தள்ளி போயிட்டு 2022 ஏசியன் கேம்ஸ் 2023ல நடந்திருக்கும். அது எத்தனாவது எடிஷன் பாத்தீங்கன்னா 19வது எடிஷன். ஓகேவா? 19வது எடிஷன் 2023ல நடந்தது 19வது எடிஷன். சரியா? அந்த இயர் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படினாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஆனா பேசிக் 22வது தான். கொஞ்சம் அந்த கொரோனானால தள்ளி போனதுனால 23ல நடத்திப்பாங்க. ஓகேவா? எத்தனாவது எடிஷன் கேட்கும்போது 19வது எடிஷன். அப்ப இதுக்கு அப்புறம் எப்ப நடக்க போகுது? 2026ல. இந்த 2022ல இருந்து ஒரு 4 வருஷத்தை கூட்டிங்கன்னா 2026. இது எங்க நடக்க போகுது? ஜப்பான்ல. அப்ப ஜப்பான்ல நடக்கக்கூடிய எத்தனாவது எடிஷன்? 20th எடிஷன். ஃபர்ஸ்ட் எடிஷன் எங்க நடந்தது? டெல்லியில 1951. அதுல 11 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சரியா? அதே மாதிரி இந்த இது நம்ம இன்னைக்கு வந்து 2023ல நடந்த ஏசியன் கேம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது 19வது எடிஷன் எங்க நடந்திருக்கும்? ஹாங்சோ, சைனால நடந்திருக்கும். அதோட லோகோ பாத்துக்கோங்க. அண்ட் ஓப்பனிங் செரிமனி நம்ம இந்தியா ரிலேட்டடா பார்க்கும்போது ஓப்பனிங் செரிமனில வந்துட்டு ஹாக்கி கேப்டனா இருந்த ஹர்மன் பிரீத் சிங் அண்ட் இன்னொருத்தவங்க வந்துட்டு பாக்ஸர் லவன்லா பார்கன், இவங்க 2 பேரும் தான் பிளாக் பியரர் ஓப்பனிங் செரிமனில. அடுத்து க்ளோசிங் செரிமனில பிளாக் பியரர் யாருன்னு பாத்தீங்கன்னா PR ஸ்ரீஜேஷ். அவங்க தான் க்ளோசிங் செரிமனில பிளாக் பியரர். அண்ட் இதுல வந்து டாப் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா தான். சரியா? சைனா தான் வந்து நம்பர் 1 வருவாங்க. அண்ட் ஜப்பான் வந்து செகண்ட், சவுத் கொரியா தேர்ட், இந்தியா வந்து 4th வந்திருக்கும். இந்தியா வந்து 4th பிளேஸ்ல இருக்கும். சோ பாத்துக்கோங்க. இந்தியால வந்து ஓவரால் மெடல் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பிக்சர்ல இருக்கிறது இல்ல, இதுல பாருங்க 107 மெடல்ஸ் வந்து இந்தியா டோட்டலா வின் பண்ணிருப்பாங்க. அதுல 28 கோல்டு. ஓகேவா? 28 கோல்டு. அண்ட் அந்த 28 கோல்டுலயுமே நான் முக்கியமான எல்லாரையுமே கொடுத்துருக்கேன். யார் 28 பேர் கோல்டு வின் பண்ண எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு தடவை நீங்க இதை வாசிச்சுக்கோங்க. சரியா? நான் சின்ன கீழே இருந்தே போலாம். பேட்மிண்டன்ல வந்து மென்ஸ் டபுள்ல சிராக் செட்டியும் சட்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டியும் கோல்டு வின் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கபடியில வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 டீமுமே வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கிரிக்கெட் பாத்தீங்கன்னா
மென்ஸ் அண்ட் உமன் 2 டீமுமே கோல்டு வின் பண்ணிருப்பாங்க. சரி, ஓகே. அண்ட் இப்போ இந்த தடவை தான் வந்து மென்ஸ் கிரிக்கெட் டீமும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏசியன் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இதோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா ருத்துராஜ். சரியா, இவங்க தலைமையில தான் வந்துட்டு இவங்க வின் பண்ணிருப்பாங்க. ஃபைனல் நடக்காது, மழையினால கேன்சல் ஆகும். பட் ஏதோ ஒரு ரேங்கிங் அடிப்படையில மென்ஸ் டீம் வின் பண்ணிருப்பாங்க. சரியா, இது ரெண்டும் முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுனால. அதுக்கப்புறம் ஸ்குவாஷ் பாத்துக்கோங்க. ஸ்குவாஷ்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த இப்ப எக்ஸாம்ல ஒரு பிளேயர் கொடுத்துட்டு இவங்க என்ன ஸ்போர்ட் ரிலேட்டட்னு கேட்பாங்க. நம்ம ஒரு பிளேயர் பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, ஷார்ட் புட்ஸ் வச்சு ஒரு பிளேயர் பார்த்தோம், அதே மாதிரி கேட்கலாம். சோ அதனால எல்லாரும் பாத்துக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு இத அப்படி காமிக்கிறேன். நீங்க வந்து ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு கூட நோட் பண்ணுங்க. சரியா, ஆர்ச்சரி, ஸ்குவாஷ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அத்லெட்டிக்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. ஜாவ்லிங் த்ரோ நீரஜ் சோப்ரா. அப்புறம் உமன்ஸ் ஜாவ்லிங் த்ரோல அன்னு ராணி வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டீபிள் சேஸ்ல வந்துட்டு அவினாஷ் சேபல் வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க. ஷார்ட் புட்ல தஜிந்தர் பால் சிங்தூர் அப்படிங்கிறவங்க வின் பண்ணிருக்காங்க. பருள் சௌத்ரி அப்படிங்கிறவங்க 5000 மீட்டர் உமன்ஸ் ரன்னிங்ல வின் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து 4x400 ரிலேல இவங்க 4 பேரும் வின் பண்ணிருக்காங்க. சோ இது அத்லெட்டிக்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஷூட்டிங்ல இவங்க பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்கலன்னா, இப்போ சபோர்ஜத் சிங் வந்துட்டு என்ன ஸ்போர்ட் ரிலேட்டட்னு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்துக்கோங்க. சோ நான் வந்து ஜஸ்ட் இந்த செஷன் கொண்டு வரும்போது கொஞ்சம் ப்ரீவியஸ் இயரை செக் பண்ணலான்னு தான் செக் பண்ணேன். அண்ட் இந்த ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்க, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா? சோ அடுத்தும் இன்னும் நம்ம இதுல கொண்டு வர ஒவ்வொரு டீட்டெயிலுமே ரொம்ப வேல்யூபிளா இருக்கணும்னு தான் நான் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப வந்து தேடி கொண்டு வர்றேன். சரியா? சோ அடுத்து பாருங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பத்தி பார்க்க போறோம். சரியா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஏன் இது கொண்டு வந்தீங்கன்னா, இதுக்கும் நான் ஒரு ரீசன் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சிடறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. அட்டாமிக் நம்பர் பேஸ்டு எக்ஸ்ரே வேவ்லென்த்தை யாரு டிஸ்கவர் பண்ணா? ஹென்ரி மூஸ்லி அப்படிங்கிறவங்க டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேவ்லென்த்தோட விசிபிள் லைட்டோட வேவ்லென்த் அது கேட்டிருக்காங்க. சரியா, அது விசிபிள் லைட்டோட வேவ்லென்த் கேட்டிருக்காங்க. 0.4 to 0.7 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தியரி படி வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் தான் வந்து அந்த இல்ல இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கன்னா, மேக்ஸ்வெல் ஒரு தியரி கிரியேட் பண்ணிருப்பாரு. சோ அந்த தியரி கிரியேட் பண்ணதுல இருந்து யார் வந்து மொத ரேடியோ வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க, ரிசீவ் பண்ணிருப்பாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரிக் ஹெர்ட்ஸ். ஓகே, மேக்ஸ்வெல் வந்து ஓவரால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த ரேடியேஷன் அந்த ரிலேட்டட் தியரி கொடுத்திருப்பாரு. அதுல இருந்து இவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, ஹென்ரிக் ஹெர்ட்ஸ். ஓகேவா? இவர் தான் அதை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணி பார்த்திருப்பாரு. சோ அதனால இது கேட்டிருக்காங்க. சோ ஹென்ரிக் ஹெர்ட்ஸ். ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா லைட் இஸ் மேட் அப் ஆஃப் வேவ்ஸ் ப்ராபகேட்டிங் பெர் இந்த லைட் ரிலேட்டடா இந்த தியரியை வந்து யார் ப்ரொபோஸ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஹைஜின்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்படி சில கொஸ்டின்ஸ் இருக்குதா. இதுல இன்னொன்னு பார்த்தேன், எதுல ஸ்டாப் ஆச்சுன்னு தெரியலையே. சரி, இங்க பாருங்க, which type of electromagnetic radiation was discovered by Johann Wilhelm Ritter அப்படிங்கிறவங்க. அது அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகேவா? அல்ட்ரா வயலட் ரேஸ். சரியா? இது பாத்துட்டீங்களா? இந்த வேவ் ரிலேட்டடா பாத்துட்டோம். வேவ் ரிலேட்டடா பேர் பார்த்துட்டோம், டிஸ்கவர் பண்ணதுன்னு பார்த்தோம். அண்ட் இதுவுமே அந்த ப்ரொபோஸ் பண்ண தியரி பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே ஒரு பர்சன் வச்சுதான் கேட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் பர்சன் வச்சுதான், யார் வந்து எக்ஸ்ரே வேவ்லென்த்தோட அந்த அட்டாமிக் நம்பர் பேஸ்டு இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஹென்ரி மூஸ்லி. ஃபைனலா அந்த எலக்ட்ரோ பார்த்தோமா, எலக்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தோம். அல்ட்ரா வயலட் ரேஸ் இதை நான் திரும்ப காமிக்கிறேன். இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க CHSL ப்ரிலிம்ஸ்ல. சோ கண்டிப்பா நம்ம இது மாதிரியான கொஸ்டின்ஸை சிஜிஎல்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கண்டென்ட் நான் எடுத்துட்டு வந்தேன். சோ இத பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது பத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை கண்டுபிடிச்சவங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? யார் வந்து எது கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் பெரிய செஷனா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து டைம் எடுத்து பாருங்க. சரியா? கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நம்ம நிறைய ரேஸ், நிறைய வேவ்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். சரியா? இதுக்கு கீழே அதெல்லாம் நிறைய டைப் இருக்கு. இதுக்கு கீழே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் சொல்லுவோம். இதோட டைப்பை எலக்ட்ரோ மேக்னெட்டிக்
ரேடியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு கீழே தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் நம்ம படிப்போம். ஓகே, அது என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா ஒன்னும் இல்ல, அதை வந்து வேவ் லென்த் வச்சு கணக்கிடுவாங்க. ஓகேவா? ஷார்ட்டர் வேவ் லென்த் இங்க இருக்கு பாருங்க. ஷார்ட்டர் வேவ் லென்த் இருந்துச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் ரேஸ். அதே லாங்கர் வேவ் லென்த் இருந்துச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் வேவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க காமா ரேஸ் இருக்கும். காமா ரேஸ் வந்துட்டு ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கும். அதே ரேடியோ வேவ்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு லாங்கர் வேவ் லென்த் இருக்கும். ஸோ ஒரு வேவ் லென்த்தை வச்சு, அதாவது வேவ் லென்த்தை வச்சு ரேடியேஷனை கனெக்ட் பண்றது, எவ்வளவு ரேஸ் வந்து வருது அப்படிங்கறத கனெக்ட் பண்றதுதான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். புரிஞ்சுச்சா? பேசிக் இதுதான். இன்னும் இது வந்து நம்ம பிசிக்ஸ் சப்போஸ் நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கொண்டு வரதா இருந்தா நான் எடுக்கிறேன். சரியா? ஓகே, நான் எல்லாருமே மேக்ஸிமம் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாரும் இருப்போம். இதை பத்தி எங்கேயாவது நீங்க எங்கேயாவது படிச்சுப்பீங்க. ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், இல்ல காலேஜ்ல கூட நீங்க படிச்சிருக்கலாம். ஆனா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்டர் வேவ் லென்த்ல இருந்து லாங்கர் வேவ் லென்த். ஷார்ட்டர் வேவ் லென்த் எதெல்லாம் பாத்தீங்கன்னா காமா ரேஸ். லாங்கர் வேவ் லென்த் ரேடியோ. அதுக்கு இடையில இன்னும் நிறைய வேவ்ஸ் இருக்கு. காமா, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட். ஓகேவா? காமா, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட் இது எல்லாமே ஷார்ட்டர். இதுக்கப்புறம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா விசிபிள் லைட் வரும். ஓகேவா? விசிபிள் நம்ம பார்க்கக்கூடிய லைட் இருக்குல்ல, அது விசிபிள் லைட். சோ அதுக்கப்புறம் இந்த விசிபிள் லைட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே லாங்கர் வேவ் லென்த் வரும். ஓகேவா? இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் லாங்கர் வேவ் லென்த். அதுக்கு இன்னொரு பிக்சர் கூட கொடுத்திருப்பேன். இந்த பிக்சர் கூட நல்லா இருக்கும். அங்க பாருங்க, காமா, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட் இது மூணும் விசிபிளுக்கு மேல வரும். அதே விசிபிளுக்கு கீழே இதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்டர் வேவ் லென்த். அண்ட் விசிபிள் லைட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ், ஏஎம், அந்த நார்மல் ரேடியோ வேவ்ஸ்லயே நிறைய டைப் இருக்கும். ஷார்ட், மீடியம், அதுக்கப்புறம் லாங். அண்ட் இந்த ஷார்ட் இதுக்குள்ளதான் நமக்கு டெலிவிஷன் அண்ட் எஃப்எம் ரேடியோ இதுக்கான வேவ்ஸ் எல்லாம் இங்க இருந்து தான் வருது. ஓகேவா? இங்க இருந்து தான் வரும். ஸோ அப்ப இதெல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரேடியோ வேவ்ஸ் இதுக்கெல்லாம் என்ன வேவ் லென்த்ல வரும்? லாங்கர் வேவ் லென்த்ஸ் வரும். சரியா? அப்போ வேவ் லென்த்தோட அந்த டிஸ்டன்ஸ் வச்சு, வேவ் லென்த்னா என்ன? லென்த் என்னது? லென்த் வந்து லென்த்தோட இது எஸ்ஐ யூனிட் அப்படிலாம் நம்ம படிச்சோம்ல ரீசெண்டா, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல. அப்ப இந்த வேவ் லென்த்துமே லென்த்துக்கு கீழே தான் வரும். சரியா? வேவ் லென்த்துமே லென்த்துக்கு கீழே தான் வரும். அப்போ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மீட்டர் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர்ல அளப்போம். அப்ப அங்க பாருங்க, இது நானோமீட்டர்ல அளக்குறாங்க. வேவ் லென்த் மேக்ஸிமம் வந்து நானோமீட்டர்ல தான் உங்களுக்கு அதோட இது இருக்கும். ஸோ நானோமீட்டர் பாருங்க, இங்க 10 பவர் காமா ரேஸோட வேவ் லென்த் எவ்வளவு இருக்குது? 10 பவர் -5. அதே எக்ஸ்ரே வந்துட்டு 1 மீட்டர்ல இருந்து 10 பவர் 3 மீட்டர் வரைக்கும். இது நானோமீட்டர், ரொம்ப சின்னது நானோனா. அப்போ அதுல இருந்து மீட்டர் எங்க இருக்கு பாருங்க. சரியா? 1 மீட்டர் டு 10 பவர் 3 மீட்டர். ஓகே, இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அதுல இதை வந்து இன்னும் பார்க்கணும்னா, இன்னும் சொல்லணும்னா, இதுல வந்து நம்ம நீங்க ரொம்ப எது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா விசிபிள் லைட்டுக்குள்ளது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் என்னன்னு கேட்பாங்க. இப்ப நம்ம ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் தெரியுமா? விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்களா? அதை நீங்க நிறைய இதுலயும் சொல்லலாம். ஆமா, காமனா சொல்லணும்னா விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் வந்துட்டு 380 to 700 நானோமீட்டர் அல்லது 400 கூட எடுத்துக்கலாம். சில இடத்துல 4 கூட இருக்கும். சரியா? 400 to 700 நானோமீட்டர் அல்லது 0.4 to 0.7 மைக்ரோமீட்டர் இப்படி கூட கேட்பாங்க. இப்படி கூட நமக்கு இதுதானே ஆப்ஷன்ல இருந்துச்சு. சரியா? இதை எப்படினாலும் இங்க நானோமீட்டர்ல கொடுத்துருக்கனால இப்படி கொடுத்துருக்கான். ஸோ அது மைக்ரோமீட்டர் மாறும்போது மாறும். சரியா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நானோ, மைக்ரோ, அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது நான் ஆல்ரெடி வந்துட்டு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் வீடியோல நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அதுல நீங்க பாத்துக்கோங்க. இப்படியும் உங்களுக்கு வரலாம். நானோமீட்டர் வச்சு வருதுன்னா இந்த மாதிரியும் அளவு கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரி அளவு கொடுக்கலாம். ஸோ இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல இருந்து 400 to 700 தான் என்ன? விசிபிள் லைட்டோட வேவ் லென்த். அதை இன்னும் ஹெட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஹெட்ஸ்னா என்னன்னா ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல. அதை எப்படி சொல்லலாம்? இங்க இருக்கு பாருங்க. வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்னது? இது வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும் போது ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுது பாருங்க. லோ ஃப்ரீக்வன்சி இந்த இடத்துல வேவ் லென்த் அதிகமா இருக்குது, ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு. உங்களுக்கு பிக்சர் பாருங்க. இந்த ஒரு பிக்சர் போதும் நீங்க வந்து இந்த வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பாருங்க, வேவ் லென்த் அதிகமா இருக்கு, ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு. அப்போ வேவ் லென்த் அதிகமாக ஃப்ரீக்வன்சி கம்மியாகும் அப்படிங்கறத படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எனர்ஜி வந்து அப்படியே ஆப்போசிட் இந்த வேவ் லென்த்துக்கு.
ஓகேவா? அந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜியும் ஒண்ணுனே வச்சுக்கலாம். எனர்ஜி அதிகமாகும், எனர்ஜியும் அதிகமாகுதா இந்த இடத்துல பாருங்க. சரி சார், இந்த இடத்துல எப்படி நான் கொடுத்துருக்கேன்னா, வேவ் லென்த் கம்மியாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், எனர்ஜியும் அதிகமாகும். ஓகேவா? வேவ் லென்த் இந்த இடத்துல ஷார்ட் வேவ் லென்த் இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி ஹை எனர்ஜி வரும். ஓகே, இது ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகும், எனர்ஜியும் ரெடியூஸ் ஆகும். புரிஞ்சுச்சா? ஓகே, ஷார்ட் வேவ் லென்த் இருந்தா அதுக்குதான் அதிகமா எனர்ஜி தேவைப்படும். ஓகேவா? ஓகே, சோ அது இதுதான் ஒரு பேசிக்கான இந்த பிக்சர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஷார்ட் வேவ் லென்த், லாங் வேவ் லென்த் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த காமா, எக்ஸ்ரே, யூவி இதெல்லாம் வந்து ஷார்ட்டுக்கு இந்த சைடு வந்துடும், லாங் சைடு வந்து நடுவுல விசிபிள் லைட் இருக்கும். லாங் சைடு வந்து எதெல்லாம் வரும்? இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ். ஓகே, ஒரு 7 பாயிண்ட் தான், 7 தானே ஞாபகம் வைக்க போறீங்க. ஓகே, இந்த 7 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கும் நீங்க வந்து அத ரேடியோ ஃப்ரீக்வன்சி படிக்கலாம், இல்ல வேவ் லென்த் படிக்கலாம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கண்டிப்பா இந்த விசிபிள் லைட்டோட இது படிச்சுக்கணும், ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும். ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 400 ஹெர்ட்ஸ் டு 800 ஹெர்ட்ஸ் THz கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி 400 to 800 தான். அதே மாதிரி வேவ் லென்த்தும் அதே தான் கொடுத்துருக்காங்க, அதே ரேஞ்ச் தான். ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் அந்த சேம், ஏன்னா நடுவுல தானே இருக்கு, அதனால அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பாருங்களேன், இது நடுவுல இருக்குது. இந்த இதுல போனா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு அதிகமா இருக்கும், இங்க வரும்போது வேவ் லென்த் அதிகமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து இந்த 2 பிக்சரையும் அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, அண்ட் இதுல இருக்க எல்லா டீடைல்ஸும் நான் கொடுத்துருக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாத்துக்கோங்க. வேற இது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், இந்த விப்ஜிஆர் வச்சு படிச்சோம்ல, விசிபிள் லைட் நமக்கு என்னென்ன கலர்லாம் நமக்கு விசிபிள் லைட்ல தெரியும்? விப்ஜிஆர்னு சொல்லி எல்லாரும் படிச்சுப்போமா? அதோட இன்க்ரீசிங் ஆர்டர், வேவ் லென்த் இன்க்ரீசிங் ஆர்டர் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, விப்ஜிஆர் ஆரஞ்சு, ரெட், எல்லோ, கிரீன், அப்புறம் ப்ளூ, இண்டிகோ, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன் இதெல்லாம் படிச்சிருப்போமா? சோ இந்த ஆர்டர்ல தான் அதோட வேவ் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுது. விப்ஜிஆர் வயலட்டுக்கு ரொம்ப லோ வேவ் லென்த் இருக்கும், அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும் வயலட்டுக்கு. அதே ரெட்டுக்கு வரும்போது ஹை வேவ் லென்த் இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல. சோ அடுத்து டிஸ்கவரிஸ் பாத்துடலாமா? டிஸ்கவரிஸ்ல இப்ப இதெல்லாமே இப்ப நம்ம பார்த்ததுல எல்லாம் யார் என்னென்ன இது டிஸ்கவர் பண்ணிருக்காங்கிறத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் வந்து யார் டிஸ்கவர் பண்ணிருப்பாங்கன்னா, ஃப்ரெட்ரிக் வில்லியம் ஹெர்ஷல். ஓகேவா? இன்ஃப்ராரெட் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு தியரி கொடுக்கறதா இருந்தா நீங்க அந்த இவர் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெர்ஷல். ஓகேவா? ஃப்ரெட்ரிக் வில்லியம் ஹெர்ஷல். ஓகே, அடுத்து இந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் தான் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட ஃபண்டமெண்டல் பேசிக்ஸே இவர் தான் கொடுத்திருப்பார். பேசிக் தியரியே வந்து இந்த மேக்ஸ்வெல் தான் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அண்ட் இவரோட தியரியில இருந்து தான் இன்னொன்னு ஏதோ வந்துட்டு ஒருத்தர் அந்த ரேடியோ வேவ்ஸ் வச்சு கொண்டு வர ஒருத்தர் பேர் பார்த்தோம் நம்ம அங்க. ஓகேவா? சோ இங்க இருக்க பாருங்க, இதை நல்லா பாத்துக்கோங்க. இவர் தான் என்ன மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற இதுக்கு ஃபார்முலேஷன் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை இவர் தான் கொடுத்திருப்பாரு. சரியா? இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகே, அத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருப்பாருன்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி டிஸ்கவரி இவர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லியம் கான்ராட் ரான்ஜன் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சாரு. ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜோஹன் வில்லம் ரிட்டர். எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, இப்போ THSL இவர் என்னது அல்ட்ரா வயலட்டை கண்டுபிடிச்சவர், டிஸ்கவர் பண்ணவர். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா எப்போ 1801ல அந்த இயரும் பாத்துக்கோங்க, வேணும்னா இயர் பாத்துக்கோங்க. ஆனா அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்திருந்தாங்கல்ல இந்த இயர்ல இவங்க கண்டுபிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஹென்ரிக் ருடோல்ஃப் ஹெர்ட்ஸ், இவர் தான் ஃப்ரீக்வன்சி, மைக்ரோவேவ்ஸ், ஃப்ரீக்வன்சி, ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் இவர் தான் கேரக்டரைஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, சோ இவர் கொடுத்த அந்த ரேடியோ வேவ்ஸ இவர் வந்து அந்த கேரக்டரைஸ் பண்ணி பார்த்திருப்பாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ண, அனுப்பி அது திரும்ப பெறுறது, ரிசீவ் பண்றது. சரியா? அனுப்பி ரிசீவ் பண்றது, அந்த இதெல்லாமே கேரக்டரைசேஷன் அது எல்லாமே இவர் தான் பண்ணிருப்பாரு. யாரு? ஹென்ரிக் ஹெர்ட்ஸ் தான் பண்ணிருப்பாரு. இவர் கொடுத்த ப்ரொபோசல், அந்த தியரியை இவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பால் அல்ரிக் வில்லார்ட் அப்படிங்கிறவர் வந்து காமா ரேஸை டிஸ்கவர் பண்ணிருப்பாரு. ஓகேவா? காமா ரேஸை டிஸ்கவர் பண்ணிருப்பாரு. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா ரேஸை பத்தியும் பார்த்துட்டோமா? இன்ஃப்ராரெட் பார்த்துட்டோம், எக்ஸ்ரே பார்த்துட்டோம், ரேடியோ வேவ்ஸ் பார்த்தோம்,
மைக்ரோவேவ்ஸ் மட்டும், மைக்ரோவேவ்ஸ் இவர் தான் மைக்ரோவேவ்ஸ்லயும் வருவாரு சரியா. ஹென்ரிக் ரூடால்ஃப் ஹெர்ட்ஸ் பார்ப்போம். காமா எக்ஸ், காமா ரேஸ் இங்க பார்த்தாச்சு, அல்ட்ரா வயலட் பார்த்தாச்சு, எக்ஸ்ரேவும் பார்த்தாச்சு. ஓகேவா. இங்க இருக்கக்கூடிய எல்லா இந்த 6 வேவ்ஸுக்குமே ஒவ்வொருத்தர் பேர் பார்த்துருக்கோம். இது எல்லார் பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன். இது ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல உங்களுக்கு புரியலைனாலும் நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடியது எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க நிறைய. நீங்க தமிழ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன் தமிழ்னு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் சரியா. நீங்க வந்து சோர்ஸ் கிடைக்கலன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க ஏதாவது ஒரு டாபிக் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நெட்ல யூடியூப்ல வந்து இப்ப நீட் படிக்கிறதுக்காக நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீட்ல எல்லாம் வந்து மேக்சிமம் சயின்ஸ் தான் நிறைய ஹை வெயிட்டேஜ் இருக்குமா. ஸோ அதனால சயின்ஸ் ரிலேட்டடா எது வேணாலும் நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா, யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இன் தமிழ்னு போட்டாலே தமிழ்லே அவ்வளோ டீச்சர்ஸ் சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க சரியா. அது நான் ரீசெண்டா சில அந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் படிக்கும் போதும் சரி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு சர்ச் பண்ணும்போது சரி எனக்கு கிடைச்சிச்சு சரியா. நீங்க சோர்ஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நிறைய சோர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் எங்க அப்படிங்கறத நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்றேன். எங்க படிங்க, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எந்த டீச்சர் சூட் ஆகுதோ அவங்களுக்குள்ள நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா. ஏன்னா இது ரிலேட்டடா ஃபேக்ட்ஸ் மட்டும் நமக்கு கண்டிப்பா தெரியணும். பாருங்களேன் எக்ஸாம்ல வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்துட்டோமா. ஸோ அடுத்து டக்குன்னு ஸ்கீம்ஸும் பில்ஸும் முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்கீம் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சய யோஜனா. ஓகேவா. கிருஷி சிஞ்சய யோஜனா அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்மர்ஸ் ரிலேட்டடானதுதான். ஓகேவா. இது என்னன்னா நேஷனல் மிஷன் டு இம்ப்ரூவ் ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் என்ஷூர் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிசோர்சஸ் இன் த கண்ட்ரி. ஓகேவா. நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய ரிசோர்சஸை பெஸ்டா எப்படி யூஸ் பண்ணி ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிருஷி சிஞ்சாய் யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க. இது ஓவராலா எவ்வளவு ஹெக்டரை கவர் பண்ணுதுன்னா 31 லேக், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 31 லேக் ஹெக்டேரை கவர் பண்ணுது இந்த PMKSY இதுக்கு கீழே. அண்ட் வந்து இது எந்த மினிஸ்ட்ரி மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுன்னா மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ இதோட பேசிக் அந்த எதுக்காக 2015லயே லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ அதோட இன்னும் அதை டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இப்போ கரண்டா இன்னும் இப்ப இருக்கக்கூடிய இனோவேஷனை பயன்படுத்தி இன்னும் இப்போ கரண்டா வந்து அதை இனோவேட் பண்றதுக்காக 2023ல இது அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட பேசிக் இது பாத்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் பிசிக்கல் ஆக்சஸ் ஆஃப் வாட்டர் ஆன் ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பேண்ட் கல்டிவபிள் ஏரியா அண்டர் அசியோர்ட் இரிகேஷன், இம்ப்ரூவ் ஆன் ஃபார்ம் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, இன்ட்ரோடியூஸ் சஸ்டைனபிள் வாட்டர் கன்சர்வேஷன் பிராக்டிசஸ். ஓகேவா. எப்படி வந்து வாட்டரை எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம், இருக்கக்கூடிய வாட்டரை எப்படி ஃபார்முக்கு அதாவது அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம், அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. நிறைய கல்டிவபிள் லேண்ட், ஓகே, ஏரியா, அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய ஏரியாவை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்க வந்து பிசிக்கல் அக்சஸ் ஆஃப் வாட்டர் இன்னும் அங்க ஈஸியா வாட்டர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இது. அண்ட் இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமல்கமேட் பண்ணிருப்பாங்க. சோ அமல்கமேட்னா ஒண்ணும் இல்ல, சேர்க்கிறது. நிறைய முன்னாடி எல்லாம் வந்து நிறைய தனித்தனியா டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இந்த PMKSYக்கு கீழே அமல்கமேட் பண்ணிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. சோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுனேஷன், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷன். இந்த மாதிரி ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து ஒரே இது இந்த PMKSYக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அண்ட் அந்த இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இதுக்கு ரிலேட்டடா தான் வரும். சரியா. நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இதெல்லாம் பாத்துக்கோங்க. வேற என்ன இதுல என்ன பாருங்க, இதுல வந்து இங்க பாருங்க ரெயின் வாட்டர் கன்சர்வேஷன், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்னா சின்ன சின்ன குளம் குட்டை அந்த மாதிரி அந்த விவசாயத்துக்காக அதிகம் தண்ணி இருக்கும்போது சின்ன சின்ன பாண்டு உருவாக்கி வச்சுக்கிட்டோம்னா அதுல தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான விஷயம். இப்பதான் அந்த இது 1000 அந்த மன்ரேகா ஸ்கீம் மூலமா அந்த மண்ணு வெட்டு அந்த மாதிரி வேலைக்கு போறவங்க எல்லாமே இந்த மாதிரி இதுதான் பண்ணுவாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்மால் செக் டேம்ஸ், சின்ன சின்ன டேம்ஸ், காண்டர் பண்டிங். ஸோ இது ரிலேட்டடா இருக்குது. அதை பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஸோ வேணாலும் பாத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அந்த இன்னும் நிறைய டீடைல் இதுல கொடுத்துருக்காங்க, வேணா பாத்துக்கோங்க. பட் மெயின் அதோட கோர் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும், அது அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இங்க கூட இருக்கும். சரியா. இங்க கூட இருக்கும். இந்த ஒரு 5 பிக்சர் கூட 5 இது கொடுத்துருக்காங்க. இதை கூட வாசிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளவுதான். அடுத்து
பில்ஸ் பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு பில் வந்து கொஞ்சம் சேம் தான். ஓகே, நம்ம 2023 வந்த எல்லா பில்ஸுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நேஷனல் டென்டல் கமிஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்க்க போறோம். சரியா? இதுக்கு முன்னாடி என்ன டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பில் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு டென்டல் ரிலேட்டடான டென்டல் கமிஷன் பில் அது ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டாங்க, பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது என்னன்னா டென்டிஸ்ட் ஆக்ட் 1948 வந்தது வந்துட்டு அது ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. சரியா? ரொம்ப 1948 வந்து அந்த டென்டிஸ்ட் ஆக்ட் வந்து ரொம்ப அவுடேட்டடா, அதுல வந்து அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான முறைகள் இருந்துச்சு. இப்போ அதை வந்து இன்னும் எஃபெக்டிவா ஆக்குறதுக்கு நேஷனல் டென்டல் கமிஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதை அமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இதை அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா டு மேக் த டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மோர் எஃபெக்டிவ். ஓகேவா? இப்போ வந்து பார்மசிஸ்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னா, இப்போ நான் பார்மசி படிச்சிருக்கேன்னா அந்த பார்மசிஸ்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியால வந்து நான் போய் பதியணும். சரியா? அப்பதான் வந்து என்னால அடுத்த வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்களும் அந்த மெடிக்கல் கவுன்சில்ல போய் பதியணும். அதே மாதிரி டென்டிஸ்ட் இருந்தாங்கன்னா டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியால போய் பதியணும். ஸோ அந்த மாதிரி அந்த கவுன்சில் இருக்காங்கல்ல, டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதையும் இன்னும் ஒரு வலுப்பெற செய்யறதுக்கு, இன்னும் அதை எஃபெக்டிவா செயல்படுறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இதுக்கு கீழே தான் நேஷனல் டென்டல் கமிஷன், டென்டல் அட்வைசரி கவுன்சில், 3 ஆட்டோனமஸ் போர்ட்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் டென்டல் எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் டென்சிட்டி. இதுக்கு கீழே தான் எல்லாமே இந்த 3மே வரும். டென்டல் கமிஷனா இருக்கட்டும், அட்வைசரி கவுன்சிலா இருக்கட்டும், அந்த ரெகுலேட்டரி போர்டா இருக்கட்டும், இதுக்கு கீழே தான் வருவாங்க. அண்ட் இதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? பாத்துக்கோங்க. ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில இதுல நீங்க புதுசா உங்க எக்ஸாமுக்கு தேவையானதை நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.